ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னோடய வியூவர்ஸ் எல்லாருக்குமே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஜிஆர்டியில் வந்து நான் கோல்டு வாங்கியிருக்கேன், கோல்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். அது எத்தனை கிராம், என்ன கோல்டு அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. இந்த இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இது தான் நான் ஜிஆர்டியில் வாங்கினேன் கோல்டு. இது வந்து எத்தனை கிராம் அப்படின்னா 2 கிராம்ஸ் வருது. இது பார்த்துக்கோங்க, 2 கிராம் காயின் தான் வாங்கியிருக்கேன். காயின்ஸ் உங்களுக்கே தெரியும், நான் வந்து காயின்ஸ்லாம் சேவிங்ஸ் பண்ணிகிட்ருப்பேன். போன இயரும் நான் காயின் சேவிங்ஸ் பண்ணி பெரிய லாபத்தோடு நகை வாங்கியிருக்கேன். அது எப்படி வாங்கியிருக்கேன்னு முந்தின வீடியோஸ்லலாம் நான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். லட்சுமி வச்ச அழகாக நம்ம வீட்டுக்கு லட்சுமி வந்திருக்குறாங்க. லட்சுமி வச்ச 2 கிராம் காயின் பாருங்கள். ஜிஆர்டி இதை பற்றினா பில் டீட்டெயில்ஸ் வந்து இப்போ காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. பாருங்கள், பில் டீட்டெயில் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதுதான் டோட்டல் அமௌண்ட்டு பார்த்துக்கோங்க, 15,730 ரூபா. சரிங்களா? இப்போ கிளியர் எக்ஸ்பிளனேஷன் அப்போ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பில்லை பற்றின கிளியர் எக்ஸ்பிளனேஷன். அதாவது 2025, அதாவது இந்த ஜனவரி மாதங்களையா, ஜனவரி மந்த்து 1வது மாதத்தில் 18ஆம் தேதி நான் வந்து வாங்கியிருக்கேன். அதாவது சனிக்கிழமை வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திங்கக்கிழமை ஆயிடுச்சு. சனிக்கிழமை கோல்டு பர்ச்சேஸ் பண்ணேன். இப்போ வந்து இது என்னென்னா, கோல்டு காயின்ஸ் தான் நான் வாங்கியிருக்கேன். எப்படின்னா 2 கிராம் காயின் வாங்கியிருக்கேன். சரிங்களா? 2 கிராம் காயின் வந்து ஒரே காயினாக நான் வாங்கிட்டேன், ஏன்னா மொத்தமாக கொடுத்து வாங்கிட்டேன். இந்த பர்டிகுலர் குயர் ஷேப்பை பற்றி நான் சொல்கிறேன். இப்போது அன்னைக்கு நான் வாங்கின அன்னைக்கு ரேட்டு வந்து எவ்வளோ இருந்தது அப்படின்னா 7,435 ரூபா இருந்தது 2 கிராமுக்கு. அப்போ 2 கிராமுக்கு வந்து 7,000 கிராமோட ரேட்டு வந்து 2 கிராமுக்கு 14,870 ரூபா அன்னைக்கு ரேட்டு. அதாவது சனிக்கிழமை 18ஆம் தேதி 1. சரிங்களா? அதில் மேக்கிங் சார்ஜ் வந்து எவ்வளோ போட்டிருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட 2.5% போட்டிருந்தாங்க. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு என்ன தோணும், 2ன்னு தோணும். ஆனால் இது 2.5%. ஏன்னா 2.59% மேக்கிங் சார்ஜ் வந்து காயின்ஸ் ஜுவல்லர்ஸுக்கு வந்து வேஸ்டேஜ்னு சொல்லுவாங்க, காயின்ஸுக்கு வந்து மேக்கிங் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் அப்போ வாங்கியிருக்கேன். 2.49% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து 2 கிராமுக்கு வேஸ்டேஜ் எவ்வளோன்னா 372 ரூபா வருது. ஓகேங்களா? இப்போது 2 கிராம் வேஸ்டேஜ் ப்ளஸ் மேக்கிங் சார்ஜ் இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா பாருங்கள், கிராம் ரேட்டு, மேக்கிங் சார்ஜ் ரேட்டு, இது ரெண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா 15,279 ரூபா வருது. சரிங்களா? இதில் இந்த அமௌண்ட்டுக்கு ஜிஎஸ்டி இருக்குல்ல, ஜிஎஸ்டி எவ்வளோ வருது அப்படின்னா 3% ஜிஎஸ்டி. அது எவ்வளோ வருது அப்படின்னா 460 ரூபா, 3% ஜிஎஸ்டி வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போது இந்த 15,270 ரூபா ப்ளஸ் 460 ரூபா, இது ரெண்டையும் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ வரும்னா 15,730 ரூபா. ஆக மொத்தம் 16,000 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதிலேருந்து ஒரு 220 ரூபா நம்மளுக்கு கம்மியாக இருக்குது. ஆக மொத்தம் 16,000 ரூபாய்க்கு நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் 2 கிராமில் கோல்டு காயின் ஜிஆர்டியில். பாருங்கள். ஓகேவா? இப்போது கோல்டு காயின்ஸ் வந்து நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுறதுல வந்து தெரியாமல் இருக்கும். நானும் ஃபஸ்ட்டு தெரியாமல் தான் இருந்தேன். அதோட யூசேஜ் அறிஞ்சு தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மக்கிட்ட கையில் காசு இருக்கும்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். இப்போது 372 ரூபாய்க்கு நம்ம மேக்கிங் சார்ஜ் மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம கோல்டு வாங்காமல் இருந்தால் நெக்ஸ்ட் இயருக்கு இதை விட டபுள் மடங்கு ஆகும். இந்த மேக்கிங் சார்ஜை விட 1 கிராமுக்கு டபுள் மடங்கு ஆகும். அதனால தான் நான் சொல்கிறேன். இப்போது இதில் வந்து நம்மளுக்கு வந்து கோல்டு கிராம் ரேட்டு வந்து எவ்வளோ அப்படின்னா 2 கிராமுக்கு கிராமோட ரேட்டு மட்டுமே எவ்வளோ அப்படின்னா 14,870 ரூபா.
சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 14,870 ரூபா. இதில் எக்ஸ்ட்ரா அந்த கிராமை தவிர்த்து நம்ம எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ கொடுத்துருக்கோம் அப்படின்னா, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வந்து மேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி அது கொடுத்துருக்கோம். இப்போ மேக்கிங் சார்ஜ் அப்படின்னா 372 ரூபா மேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து 460 ரூபா. இதை டோட்டல் பண்ணால் 832 ரூபா மட்டும்தான் 2 கிராமுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போது 1 கிராமுக்கு நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக 1000 ரூபாயாவது இன்க்ரீஸ் ஆகும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 1 கிராம் நம்ம கோல்டு வாங்கியிருக்கோம். இன்றைக்கி ரேட்டுக்கு 1 கிராம் வந்து 7,035 ரூபா அப்படின்னு இருந்தது. சரிங்களா? 7,435 ரூபா இன்றைக்கி ரேட்டுக்கு. அப்போது இந்த இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் 1 கிராம், இது வந்து 1 கிராம் நெக்ஸ்ட் இயரில் இந்த இடத்துல 8 போடுங்க, 8,435 ரூபா. ஆக மொத்தம் 1 கிராமுக்கு 1000 ருபீஸ் இன்க்ரீஸ் ஆயிரும். சரிங்களா? அப்போ 1 கிராமுக்கு இந்த போட்டிருக்கேன். 1 கிராமுக்கு 1000 ருபீஸ் இன்க்ரீஸ் அப்படின்னா அப்போ 2 கிராமுக்கு 2000 ருபீஸ். அப்போ இந்த 2000 ருபீஸில் இந்த மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி விடுங்க, இந்த மேக்கிங் சார்ஜ் மட்டும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 372 ரூபா. அதாவது 2 கிராமுக்கு 2000 ரூபா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இந்த மேக்கிங் சார்ஜை மட்டும் இன்றைக்கி ரேட்டுக்கு நம்ம கழிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு லாபம் மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னா 1,628 ரூபா நம்மளுக்கு லாபம் மட்டும் வருது. ஓகேவா? அதனால தான் சொல்கிறேன், மேக்கிங் சார்ஜு பார்க்காம நம்ம கோல்டு வாங்கினா நல்லது அப்படின்னு நான் சொல்கிறேன். சில பேருக்கு எனக்கு வந்து ஜிஆர்டி அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய கடையில் பக்கத்தில் இருக்குது. நான் வந்து சென்னையில் இருக்கேன். தாம்பரத்துக்கு பக்கத்தில் வந்து தாம்பரத்துக்கு பக்கத்தில் நாங்கள் இருக்கோம். அதனால எனக்கு வந்து ஜிஆர்டி தான் பக்கமாக இருக்குது. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ உங்களுக்கு நியர்பையில் எந்தெந்த ஜுவல்லர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அங்கே நீங்கள் வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் நான் சொல்லிக்கிறேன். இப்போது கோல்டு வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏற்கனவே இந்த மந்த்லேயே நான் இன்னொரு காயின் வாங்கியிருக்கேன் பாருங்கள், இந்த இருக்கும். இது வந்து 1 கிராம், இது வந்து 2 கிராம். இந்த லட்சுமி போட்டது வந்து 2 கிராம். இதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த லட்சுமி இந்த ரவுண்டுக்கும் இந்த செவ்வத்துக்கும் என்ன, இந்த ஆங்கிளுக்கும் என்ன வந்து வித்தியாசம் அப்படின்னா, இதில் வந்து மேக்கிங் சார்ஜ் மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். இதில் வந்து மேக்கிங் சார்ஜோட கிராமுக்கு தக்கன நாங்கள் இந்த இதுக்கு 72 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கினோம். ஏன்னா வீடியோவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். பார்த்துக்கோங்க. இன்னொன்று, நான் வந்து கோல்டு சீட்டு இந்த வருஷம் போடுறதா இல்லையான்னு யோசிக்கிறேன். ஏன்னா போட மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். காயின்ஸாக வாங்க போகிறேன். மொத்தமாக நான் பெரிய ஜுவல்லர் எடுக்கிறனால, ஏன்னா சீட்டு போட்டு நம்ம பெரிய ஜுவல்லர் எடுத்தால் நம்மளுக்கு 40,000 கையிலேருந்து போகுது 5 பவுனுக்கு. அப்போது இந்த வருஷம் எப்படியும் 60,000 போகும். ஏன்னா கோல்டு ரேட் அதிகம். அப்போ நம்ம ஜுவல்லராக சேர்த்து வச்சுட்டு, அதாவது காயின்ஸாக சேர்த்து வச்சுட்டு நம்ம நகையாக எடுக்கிறது நல்லது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் வந்து இப்போ காயினாக சேர்த்து வச்சிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொன்று, நிறைய பேருக்கு கோல்டு சேவிங்ஸ் பண்ணுறது ஒரு கனவாகவே இருக்கும். கண்டிப்பாக அந்த கனவை நீங்களும் நிறைவேற்றலாம். கண்டிப்பாக கோல்டு சேவிங்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும்னு கேளுங்க. அடுத்து சீட்டு வீடியோ, எந்தெந்த கடையில் சீட்லாம் வேல்யூபுளாக இருக்குது கோல்டு சீட்டு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க 50,000 எப்படி ஒரு வருஷத்துக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுன்னு. அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கோல்டு சேவிங்ஸ் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் யூடியூப்லேருந்து பணம் வரலை. இதை நான் என்னோடய ஃபேமிலியிலேருந்து சேவிங்ஸ் பண்ணது தான். சரிங்களா? யூடியூப்லேருந்து பணம் வந்தால் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.